ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம தி பாக்ஸர் மன்னோட 4th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் ஜே சோகமாக உட்காந்துருக்கதோட இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஜே பெட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கும் ஒரு டைம் கிடைக்கும், திரும்ப நான் போராடியே ஆகணும், எப்பவும் இப்படியே வாழ முடியாதுன்னு நினச்சிட்டே இருக்கான். ஆனால் இருந்தாலும் அவனுக்கு ஒரு சோகம். நான் எப்படி அவனுக்கு முன்னாடி நான் வளர்ந்ததுலேருந்து தெரியும், யார் ஸ்ட்ராங்கு யார் வீக்குன்னு பார்த்தாலே தெளிவாக கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் அவனோட ஸ்ட்ரென்த்து அது நார்மலாக இல்லை. நான் பார்த்தேன் ஒரு நாள் என் கண்ணால், ஒரு வெயிட் கிளாஸ் பையனையே அசால்ட்டாக அடித்து போட்டான். அது என்னாலே நம்ப முடியல, பார்த்தேன் என் கண்ணாலே நம்ப முடியலை. அவனை ரியூ ஒரு கேக்கை கட் பண்ணுற மாதிரி ஈஸியாக அடித்து போட்டான். நான் அவன் சண்டை போகிறத நிறைய டைம் பார்த்துருக்கேன், ஆனால் எல்லா ஃபைட்லேயும் ஒரே ரிசல்ட் தான். ரிசல்ட் எப்பவுமே மாறினதே இல்லை. என்னால் அவனுக்கு முன்னாடி நிற்கக்கூட முடியாது. அவன் கண்ணிலேயே அவ்வளோ பவராக காட்டுவான். அப்போ நைட்டில் ஸ்ட்ரீட்டை காட்டுறாங்க. யாரோ டோரை ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது. ஜே அந்த டோரை பார்த்தபடி உட்காந்துருக்கான். வந்தது அவனோட அப்பா. ஜே, நீ இன்னும் தூங்கலையா? இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க தூங்காமல்? ஜேயோட அப்பா, என் ஷோல்டர்னால் வலிக்குது அப்படின்னு ஜேட்ட சொல்கிறாரு. ஜே கேட்குறான் அவங்க அப்பாட்ட, நீங்கள் பாக்ஸராக இருந்தப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளை எதிர்கொண்டிருக்கீங்களா? அப்படி எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? நான் ஒரு ப்ரோ பாக்ஸர், அதனால் ஆப்போனன்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நான் சண்டை போட்டுவேன். நீ வெற்றி பெற என்ன செய்யணுமோ அதை செஞ்சாலே நீ ப்ரோ பாக்ஸர் தான். ஜே சொல்கிறான், ஆமாப்பா, நானும் அதான் யோசித்தேன். அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் ரொம்ப ரேராக தான் யாராலும் வீழ்த்த முடியாத ஆப்போனண்ட்டை பார்த்துருக்கேன். நான் அப்போ ஒரு ப்ரோ பாக்ஸராக இருந்தாலும் கூட பயத்தில் உறைஞ்சே போயிடுவேன். நான் கற்றுக்கிட்ட அனைத்தையும் அந்த டைமில் ஃபுல்லாக மறந்துடுவேன். அப்போ ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி அடி வாங்கிட்டே இருப்பேன் அந்த ஆப்போனண்ட்டை. ஆனால் இருந்தாலும் நான் பயத்தில் இருந்தாலும் கூட என் பஞ்சை சும்மா காற்றுல வீசிகிட்டே இருப்பேன். நான் அதை பயத்தில் இருந்தாலும் மறக்காமல் பண்ணுவேன். அப்போ அடி வாங்கி ரிங்கில் கீழே படுக்கும்போது தான் நான் நல்லா ஃபீல் பண்ணுவேன். ஒரு வழியாக அந்த சண்டை முடிஞ்சிருச்சுன்னு நானே யோசிப்பேன். ஆனால் அடிபட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது தான் நம்மளோட பாக்ஸிங் கரியரே முடிஞ்சிடும். ஆப்போனன்ட் ஒரு அடி கொடுத்துருந்தாலும், பார்வையாளர்கள் நம்மளை திட்டினாலும், உன்னால் வேறு எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சாலும், உன் காலால் நிற்க முடியும்னு நீ நினச்சா மட்டும்தான் உன்னால் நிற்க முடியும்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அதுதான் உண்மையான பாக்ஸரை உருவாக்கும். அப்பா ஜேட்ட சொல்கிறாரு, நான் சொன்னதெல்லாம் ஒரு பாக்ஸரை பற்றி மட்டும்தான். எது தப்பாக இருந்தாலும் சரி, நீ ஓடு. உன்னால் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடு. அப்போ தான் உன்னை யாராலும் பிடிக்க முடியாது. அதுதான்டா மகனே உண்மையான துணிச்சல். அதுக்கு ஜே சொல்கிறான், தேங்க்ஸ் டேட், நான் தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன்னு பெட்டுக்கு போயிட்டான். ஜே பெட்டில் படுத்தபடி வச்சுட்டே இருக்கான். அவங்க அப்பா சொன்னதெல்லாம் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு யாரோ ஸ்டெப்பில் நடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டுருக்கான். அங்கே பார்த்தா அவனுக்கு முன்னாடியே ரியூ வந்து ஸ்டெப்பில் உட்காந்துருக்கான். நீ லேட்ப்பா, எப்போ வர? நான் உனக்காக தான் காத்திருக்கேன், அது உனக்கும் தெரியும், வா வா. எங்கள் ஹோம் ரூம் டீச்சர் ரொம்ப கைண்ட்ப்பா, அவர்கிட்ட தான் உன் அட்ரஸ் கேட்டேன், அவர் தான் கொடுத்தாரு. உனக்கு மேனஸே இல்லையா? நான் இவ்வளோ பேசிகிட்ருக்கேன், நீ பாட்டுக்கு காதில் வாங்காமல் போயிட்டே இருக்க. சும்மா போயிட்டுருக்க ஹீரோவை முதுகுலே ஒரே மிதியாக மிதிச்சிட்டான் ரியூ. அப்புறம் ரியூ ஹீரோட்ட, உனக்கு தெரியுமாப்பா எப்படி பஞ்ச் பண்ணணுன்னு ஹீரோ ஃபேஸில் கையை வச்சு அழுத்திக்கிட்டே சொல்லிகிட்ருக்கான் ரியூ. நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கேட்காம போவியா நீ? ஏதாவது சொல்லுடா முட்டாள்னு சொல்லி ஹீரோவை தலையை பிடிச்சி தரையிலே அடிச்சிட்டான் ரியூ. ரியூ சொல்கிறான், நான் உன் வாழ்க்கையை நரகமாக்காமல் விடவே மாட்டேன்டா. ஹீரோ தலையிலேருந்து பிளட் வந்துக்கிட்டே இருக்குது. உன்னோட வேலையே இப்போ போய் நாளைக்கு வரும்போது $150 காசு எடுத்துகிட்டு வரணும். என்ன சொன்னது புரியுதா இல்லையா உனக்கு? சொன்னது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஃபேஸில் எச்சின்னு துப்பிட்டு போயிட்டான். லூசர்,
இவன்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட் ஆஃப் டைம் தான்டா சொல்லிட்டு ரியூ கிளம்பிட்டான் அந்த இடத்த விட்டு. ஹீரோ சேடாக ரோட்டில் பிளட்டோட உட்காந்துருக்கான் ஏதோ யோசிச்சுக்கிட்டு. ரியூ ரோடு ஓரமாக போயிட்டு இருக்கும்போ ஹீரோ பற்றி திங்க் பண்ணிட்டே போயிட்டே இருக்கான். என்னடா இவ்வளோ அடித்தோம் அவன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டலைன்னு. திடீர்னு ரியூ ஃபேஸில் ஒரே கோபம். என்னன்னு பார்த்தா அவன் அடிக்க ஆள் வந்திருக்காங்க. நீந்தான் ரியூன்னு ஒரு தடியன் கேட்குறான். கேட்ட உடனே ரியூ ஃபேஸில் ஒரே ஹாப்பி. மாட்டானுங்கடான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். தடியன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டனப்பா, அது உண்மையா? ரியூ தடியனை நோக்கி சைடில் வந்துக்கிட்டே இருக்கான். வந்ததும் இல்லாமல் கொடுத்தான் பாருங்க அவர் ஃபேஸ்லேயே பஞ்சு. தடியனுக்கு சோழியே முடிஞ்சிச்சு. தடியன் அடிபட்டு ரோட்டில் விழுந்து படுத்தபடியாக ஆயிட்டான். ரியூ பார்க்குறான் கூட வந்தவங்கள. பார்த்தா பூரா பயில்னு ஷாக்கில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறானுங்க. ரியூ மற்றவங்கள பார்த்து, என்னப்பா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கூட வந்தவங்க என்னதுன்னு கேட்டபடியே ஷாக்கில் நிற்கிறானுங்க. அந்த ஷாக் போகிறதுக்குள்ளேயே எல்லாரையும் அடித்தது இல்லாமல் ஒருத்தங்கிட்ட போய் அவன் விரலை உடச்சிக்கிட்டே அவன் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தபடியே உட்காந்துருக்கான் ரியூ. எஸ், நான் இந்த ஃபேஸை பார்க்கத்தான் ஆசைப்பட்டேன். சாரி, நாங்கள் எதுவும் தெரியாமல் வந்துட்டோம்னு கத்திக்கிட்டே இருக்கான் அந்த பையன். அப்போ கூட ஹீரோட ஃபேஸ் தான் அவன் கண்ணில் வருது. அந்த பையன் மட்டும் என்ன பண்ணாலும் ரியாக்ஷனே காட்டுறான்ல. அப்படியே ஜேயை காட்டுறாங்க. ஜே இன்னும் படுத்துக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த சைடு பார்த்தா ரியூ பூரா பாயிலையும் ரோட்டில் தனியாக அடித்து போட்டு வச்சு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோவை தான் காட்டுறாங்க. பெட்ஷீட்டில் ஒரு பூனையை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்து ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். நல்லா ஹீரோ ஃபேஸை ஜூம் பண்ணி பார்த்தா, ஆஹா, ரியாக்ஷன் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஏதோ சம்பவம் இருக்குது போல். இதோட எபிசோட் 4 முடியுது. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் காய்ஸ்.